DPI Tamil News. தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி நகரில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் தருமபுரி மாவட்ட குழு சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணி பெரியார் சிலை அருகில் இருந்து தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் வரை சென்று முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கரூரான் தலைமையேற்று நடத்தி வைத்தார். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாக்கிற வகையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் கூடுதலான நிதி வழங்கிட வேண்டும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை வழங்கிட வேண்டும், இத்திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்கிட வேண்டும், இலவச வீட்டு மனை பட்டாவிற்கு விண்ணப்பித்து வரும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச வீட்டு மனை பட்டா உடனடியாக வழங்க வேண்டும், ஆந்திரா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கியது போல தமிழ்நாட்டிலும் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கூட்டத்தில் வலியுறுத்தினர். இதில் மாநில தலைவர் வில்சன், மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட பொருளாளர் தமிழ்ச்செல்வி, வரவேற்பு குழு பொருளாளர் மாதேஷ், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாவட்ட குழு, வட்டக்குழு, கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக வட்ட தலைவர் பழனி நன்றி உரையாற்றினார். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.